நீ போய் மாட்டிவிடுங்க, நீ போய் மாட்டிவிடுங்க. டப்பா அப்படியே திருப்பி சொல்லவா? அந்த டப்பா அப்படி கொடுத்துருங்க. அம்மா அப்படிங்க இருக்காம்மா. அம்மா ரிஜிஸ்ட்ரேஷன்ல பார்கோட் ஜெனரேஷன் சார் இங்க வந்து பார்கோட் முத்துக்குமார் 59 வயசு குத்துவேல் சாருங்க. உள்ள உள்ள போகுது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் இங்கு நடைபெறுகின்ற இந்த சிறப்பு மருத்துவ முகாமினை நம்முடைய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் ஆய்வு செய்து கொண்டு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மக்களுக்கு வேற வேற இடங்கள்ல திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாளும் உங்கள் ஸ்டாலின் கேம்ப் நடக்குது. அங்க போய் நம்ம மனு கொடுக்குறோம். ஒரு வாரத்துக்கு 6 கேம்ப் நம்ம மாவட்டத்தில் நடக்குது. என்னால எல்லா கேம்புக்கும் போக முடியல. ஆனா ஒரு நாளைக்கு 6 கேம்ப், ஒரு 4 நாளைக்கு 24 கேம்ப் நடக்குது. நாளைக்கு என்னால போக முடியல. ஆனா நம்ம அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாட்களிலும் 1 அல்லது 2 கேம்ப் நடக்காது. அது மேல வளர்ந்து எனக்கு தெரியாதுங்க. அவர் எல்லா கேம்பும் போய் மக்களை பார்க்கணும், மக்களுக்கு அரசு திட்டங்கள் சரியா போய் சேரலான்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அக்கறையோடு எல்லா கேம்பையும் அவர் கையில நம்ப போறார். அதே மாதிரிதான் இந்த கேம்ப் போன சனிக்கிழமை என்னுடைய லான்ச்சிங் ப்ரோக்ராம் நடந்தது. அப்பவும் அமைச்சர் வந்திருந்தாங்க. சரி, அது முதல் ப்ரோக்ராம் வந்திருந்தாங்கன்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு காலையில இருந்து பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்த போதும் அந்த நிகழ்ச்சியோட பட்டியலில் இங்க வரது கடல்ல வரல. இங்க வர மாதிரி ஐடியா இல்லை. ஆனா இந்த தாண்டி காளையார் கோயில் போகும்போது நலந்தாக்கும் ஸ்டாலின் கேம்பை நான் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு அமைச்சர் இங்க வந்திருக்காங்க. அரசின் திட்டங்கள் மக்களை சரியாக சென்று சேர்க்கின்றனவா என்று அமைச்சர் தொடர்ந்து ஆய்வு செய்வதாலேயே நாங்கள் வேறு வழியே இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் மனநிறைவு அளிக்கும் வகையில் எங்களுக்கு மனநிறைவு அளிக்கும் வகையில் அமைச்சருக்கு மனநிறைவு அளிக்கும் வகையில் எங்களால் செயல்படுத்த முடியுமா தெரியல. எங்களுக்கு மனநிறைவு அளிக்கும் வகையில் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களை இந்த அளவுக்கு ஊக்குவிக்கும் நமது மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் பொறுப்பேற்றுக் கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா துறைகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதற்கான திட்டங்களை தீர்த்தார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும்
அதே போல அனைத்து நகரங்களும் கிராம பகுதிகளும் சீரான சிறப்பான வளர்ச்சியை பெற வேண்டும் என்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தை தீட்டி அந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் பல்வேறு வகையான புதிய அரசு சார்பில் திட்டங்களை அறிவித்து ஒவ்வொரு துறை வாரியாகவும் அந்த திட்டங்கள் போய் மக்களுக்கு சேர்கிறதா, பயனாளிகளுக்கு அது போய் சேர்கிறதா என்பதை உன்னிப்பாக கவனிக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளைந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நலக்காக்கும் சாயம் என்ற ஒரு உன்னதமான திட்டம், அந்த திட்டத்தை கடந்த வாரம் இதே சனிக்கிழமையில் 2ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை சென்னையிலே தொடங்கி வைத்தார்கள். அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர் பொதுமக்கள், அதே போல நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர், மருத்துவத்துறையின் உயர் அலுவலர்கள் அனைவரும் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். ஆனால் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, எல்லா மக்களுக்கும் எல்லா வகையான மருத்துவ வசதிகளும் கிடைக்கும், ஏழை எளியவர்களுக்கும் வசதி கிடைப்பதற்கான உயர்தர மருத்துவத்தை இலவசமாகவே கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நாட்டுக்கு முதலமைச்சர் அவர்கள் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவர் எல்லா துறைகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, குறிப்பாக தன்னுடைய 2 கண்களுக்கு சமம் என்பது 2 துறைகளை சொல்வார்கள். ஒன்று கல்வித்துறை, இன்னொன்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. கல்வி, சுகாதாரம்